ஹாப்பி பர்த்டே தளபதி. முமைத் கான் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. போய் பசிக்குது ப்ரோ, சாப்பிடணும் ப்ரோ, சாப்பிட்டு விட்டு அரணும் ப்ரோ துப்பாக்கி. சரி ப்ரோ பார்ப்போம். வந்திருக்கிற இடம் சூப்பர், ரிவ்யூ எடுக்கலாம். வேட்டி முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அண்ணன் வருவாரு, நிப்பாரு, ஜெயிப்பாரு, ஆட்டம் ஆடுவாருங்க. ஹீரோசியம் பண்றேன்னா அந்த காமெடியை விடாம வந்து காமெடி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்பயே அப்படி சொல்லியிருக்காங்க. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்கேன். இல்லை தளபதி விஜய் அண்ணன் அவர் பல்லாண்டு வாழ்க. 2026 வந்து முதல் வாரம் அவர் பிறந்தால கொண்டாடணும், அதை நாங்கள் பார்க்கணும். நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் போயிருக்காப்புல, அதுக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் நான் நம்புகிறேன். என் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான். கில்லி மாதிரி வைப்பு கிடச்சிச்சு. அதில் தரமாக இருக்குது ப்ரோ படம். ஹாப்பி பர்த்டே தளபதி. என்ன படம்? ஒன்றும் இல்லை. ஹாப்பி பர்த்டே தளபதி. திருப்பாச்சி ரீரிலீஸ் பண்ணணும், வேற எந்த படமும் தேவையில்லை. திருப்பாச்சி மெயினா சச்சின் படம், எல்லா படம் பார்ப்போம். இந்த மாதிரி தளபதி எப்போதான் ஒரு படம் கொடுப்பாங்கன்னு அந்த மாதிரி தான் ப்ரோ தோணுது. நல்லாவே இருந்துச்சு. சொல்லும்போது ஒரு டைலாக் சொல்றாங்க, என் ஆளை தடவை உனக்கு போட்டதேன்றாங்க எல்லாரும். படம் மிரட்டிச்சு எல்லாரும் தளபதி மிரட்டிட்டாப்ல. தளபதி நீ பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுலேருந்தே ரவுடி. தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு தங்க தளபதி நடிப்பில் 2007 ரிலீஸ் ஆன படம் தான் போக்கிரி. மெகா ஹிட்டான இந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தளபதியோட ரசிகர்களுக்காக. தளபதிக்கு நம்மளுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அவரோட ஆசீர்வாதங்களை நம்ம வாங்கிக்கிறோம், நம்ம ரசிகர்கள்லாம் வாங்கிக்கிறோம். யார் அடித்து பொறிக்கலங்கி பூமி எதிர்த்தோ அவன் தான் தமிழ் அப்படின்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா இப்போ நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி பல டைலாக்லாம் இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்குது நம்ம போக்கிடுறேன். வாங்க மக்கள் நம்மளுடைய ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி கேட்போம். அவருக்காண்டி நான் படத்துக்கே வந்தேன், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா, இன்னும் படங்கள் ரீரிலீஸ் இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. துப்பாக்கி நல்லாயிருக்கும், துப்பாக்கி அடுத்த ஷோ போயிட்டு இருக்கு, அடுத்த ஷோ அதுலேருந்து வருவாங்க, அதுலேயும் கேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அட்வான்ஸ் சாய்பாட்டை விஜய் அண்ணா நாளை பிறந்தநாள் காணும் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன், அவர் பல்லாண்டு வாழ்க. 2026 வந்து முதல் வாரம் அவர் பிறந்தநாளை கொண்டாடணும், அதை நாங்கள் பார்க்கணும். நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் போயிருக்காப்புல, அதுக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் நான் நம்புகிறேன். என் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான். நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. மறுபடியும் ரீரிலீஸ்னால ரொம்ப நல்லா துப்பாக்கியும் வந்திருக்கு, போய் பாருங்கள். நாளைக்கு தளபதி பர்த்டே வேறு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தளபதி விட என்ஜாய் பண்ணீங்களா போக்கிரி ரீரிலீஸ்? கில்லியும் நல்லா இருந்துச்சு, இந்த படம் நல்லா இருந்துச்சு. 2 படத்துக்கு வந்தோம், இங்கே தான் பார்த்தோம். ரெண்டுமே அல்டிமேட்டான படம். ஒரு தாட்டி முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அண்ணன் வருவாரு, நிப்பாரு, ஜெயிப்பாரு, ஆட்டம் ஆடுவாருங்க. நான் ஒரு தடவை முடிவு பண்ணுறேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்கேன். இல்லை தளபதி சாங்ஸ் எல்லாம் வேற மாதிரி ப்ரோ. இப்போ வந்து எங்க தளபதி படம் வந்து செகண்ட் தடவை ரீரிலீஸ் ஆயிருக்கு, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இருக்கு. 30 வருஷம் சென்று ரிலீஸ் ஆனா திருப்பி வந்து இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா கொண்டாடுறோம். ரீரிலீஸ் பண்ணா எல்லா படத்துக்கும் போகும். இதுல என்னன்னா வடிவேல் சார் மட்டும் திரும்பியும் ரீஆக்டிங் கொடுத்து மாஸ் பண்ணா தரமா இருக்கும். எல்லா காமெடி ஆக்டரும் வந்து என்ன முக்கிய காரணம்னா, அவங்க வந்து ஹீரோயிசம் மட்டும் பண்ணாம அவங்களோட இதை பழையபடி ரீஎன்ட்ரி கொடுத்து காமெடி கேரக்டர்னா காமெடி மட்டும் பண்ணணும், தரமா இருக்கும். அப்பயே அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அசிங்கமே இதெல்லாம் ஃபிலிம் இப்போ இல்லை. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃபீல்டு அப்போ நடிச்சது அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க, இப்போ வரைக்கும் நடிச்சிருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இனிமேல் நம்ம தளபதி ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இருக்கும் தான், எல்லாருக்கும் இருக்கும் தானே, அதே மாதிரி தான் நார்மல். ஓகே, அவருக்கு பர்த்டே நாளைக்கு ஒரு விஷ் பண்ணலாமா? மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சண்டிகளை எல்லாம் பார்த்துருக்கோம், இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார். சொல்லுங்க. நல்லா இருக்கா ப்ரோ? என்ஜாய் பண்ணீங்களா? தலைவன் படத்தை என்ஜாய் பண்ணாம வேற யார் படத்தை என்ஜாய் பண்றது? கில்லியோட ரீரிலீஸ் ரெக்கார்டை உடைச்சிருவோமா போக்கிரியில? நம்ம படத்தை நம்ம படமே உடைக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு இது இல்லை. நம்ம படம் வந்தா போதும், எல்லாத்தையும் பார்த்துணும். சுறாவே ரீரிலீஸ் பண்ணாலும் பார்க்க ரெடி நாங்க. திருப்பி சுறா, ஆதி எதுனாலும் நம்ம தலைவன் வந்தாலே போதும். தலைவன் ஒரு பிஜிஎம் நிறைய படம் ரீரிலீஸ் பண்ணணும். திருப்பாச்சி ரீரிலீஸ் பண்ணணும், வேற எந்த படமும் தேவையில்லை. திருப்பாச்சி மெயினா சச்சின் படம், எல்லா படம் பார்ப்போம்.
இருந்தீங்க? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. பழைய படம்னாலும் நல்லா தான் ப்ரோ இருக்குது. இந்த மாதிரி தளபதி எப்போ தான் ஒரு படம் கொடுப்பாங்கன்னு அந்த மாதிரி தான் ப்ரோ தோணுது. நல்லாவே இருந்துச்சு. தளபதி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அடுத்து எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்து எந்த படம், அப்படி எந்த படமும் அப்படி சொல்ல முடியாது, வேறு என்னன்னே இருக்குன்னே சொல்ல முடியாது. முத விஜய் நடித்த படத்தை வேணால் ரிலீஸ் பண்ணலாம், அது பார்க்குற மாதிரி இருக்கும். அது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளவா. தடவை பார்க்குறேன் ப்ரோ, அந்த பாட்டு, அந்த ஆப்பிள் பாட்டா, அந்த பாட்டுல ரொம்ப அந்த பாட்டை பார்த்துட்டு இந்த பக்கம் அவனுக்கு வடி வீடியோ ஜூம் பண்ணி பார்க்குறேன், வீடியோ ஜூம் போட்டு பார்க்குறேன். தேட்டர்ல கடைசி சீன்ல போலீஸ் சுடும் போது ஒரு டைலாக் சொல்றாங்க, ஆளை தடவை உனக்கு போட்டதேன்றாங்க எல்லாரும். படம் மிரட்டிச்சு எல்லாரும் தளபதி தளபதி மிரட்டிட்டாப்ல. தளபதி சும்மா சொல்றேன். அப்ப இருந்து தளபதி தான், அப்ப இருந்து தளபதி இப்ப இருக்க தளபதி ஒன்னாதே இருக்காப்ல, எந்த மாற்றமே இல்லை. மிரட்டிட்டாப்ல தளபதி. அடுத்து இன்னொரு நாள் வரணும் தான் தோணுது ப்ரோ. சரி ப்ரோ, போயிட்டு பாய் ப்ரோ. புரியல ப்ரோ, துப்பாக்கி போல போக்கி தான் போடுறாங்க, இப்ப துப்பாக்கியா போடுறாங்க. செகண்ட் ஷோ போய் பசிக்குது ப்ரோ, சாப்பிடணும் ப்ரோ, சாப்பிட்டு விட்டு வரணும் ப்ரோ துப்பாக்கிக்கு. சரி ப்ரோ, பார்ப்போம். விஜய் அரசியலுக்கு வர்றாங்க, அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன அவர் சொல்லலையேங்க, நீங்க ஏதாவது சொல்லாதீங்க. வருவார், நடிப்பாரு, உங்களுக்காண்டி நடிப்பாரு. நடிச்சு ரெண்டு படம் தான் இருக்கு, அதுக்கு மேல நாங்க ரீரிலீஸ் பண்ற எல்லா படத்துக்கும் நாங்க வந்துருவோம் கண்டிப்பா. அடுத்து வருஷம் இறக்குங்க, காபரா தான் தேட்டர் உங்களுக்கு நல்லா ஓடும், வசூல் வரும். மக்களை வந்து நல்லா சந்தோஷப்படுத்துறதா இது எங்களோட கான்செப்ட். அதனால காமெடி ஆக்டர் வந்து காமெடியை மட்டும் பண்ணுங்க. ஹீரோசியம் பண்றேன்னா அந்த காமெடியை விடாம வந்து காமெடி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. சொல்றீங்களா? ஆமா, இந்த இடத்துல நான் வடிவேல் சாரை வந்து மோட்டிவேட் பண்றேன். ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வர படங்கள்லாம் பார்க்க முடியல, அவர் பர்சனலாக எடுக்கிற படமும் எடுக்க முடியல. அதனால வந்து வடிவேல் சார் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, விஜய் எப்படி இருக்காப்ல ரொமான்டிக் ரோல்ல? விஜய் வந்து பிரச்சனையே இல்லை சார், விஜய் வந்து எப்பயுமே ஹீரோ தான். அதுல வந்து அரசியல் வர்றாரு. இப்போ மாஸ் ஹீரோவுக்கும் முன்னாடி ரொமான்டிக் ஹீரோ, அந்த ரெண்டுத்துக்கும் மாஸ் ஹீரோட அவருக்கு ரொமான்டிக் ஹீரோல இருந்து தான் முதல்ல வந்திருக்காரு. இப்பதான் ரீஎன்ட்ரி கொடுத்து மாஸ் கொடுத்துருக்காரு. அவர் எடுக்கிற படம் பூரா கிரியேட்டிவாகவும் இருக்கும், திங்கிங்காக இருக்கும். ஸோ எடுக்கிற கான்செப்ட் வந்து தரமா இருக்கும். சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அந்த மாஸ் ஹீரோவா இல்ல அந்த ரொமான்டிக் ஹீரோ? எது எனக்கு வந்து விஜய் வந்து எது நடிச்சாலுமே பிடிக்கும் ப்ரோ, பேசிக்கல. ஆமா, எது நடிச்சாலும் கண்டிப்பா பிடிக்கும். படம் சூப்பராக தான் இருக்கு. ஒரு செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். இப்போ நீங்கள் விஜய் ஃபேன்? விஜய் ஃபேன் தான், டீம் ஃபேன் தான். என்ஜாய் பண்ணீங்களா ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் ஆடினாங்களா? கில்லி மாதிரி கொண்டாடினாங்க? கில்லி மாதிரி இல்லை, இது தனி வைப் தான். அது கில்லி மாதிரி இருக்காது, ஆனால் தனி வைப்பாக இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அவர் பழைய மாதிரி இப்போ நடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாடி சோடா என்கிட்ட ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்கும். ஹாப்பி பர்த்டே தளபதி.